நதிகளுக்கு நடுவே அமைந்துள்ள ஒரு அழகான கிராமம்தான் கருங்காடு. இந்த கிராமத்துல கண்ணப்பன் என்ற பணக்காரர் வாழ்ந்து வராரு. வழக்கம் போல் அவருடைய வயக்காட்டுக்கு மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தாரு. அடடே, ரொம்ப நாள் வயக்காட்டுக்கு வராததால் நெல் கதிர் அதிகமா வளர்ந்துடுச்சு. இதை கவனிக்காமல் விட்டு விட்டேனே. சரி, இன்னைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் இதை பாதுகாக்க கந்தன் அனுப்புவோம். நாளைக்கு வந்து கதிர் எல்லாம் அறுவடை பண்ணிடுவோம். கண்ணப்பா வீட்டுக்கு போன உடனே கந்தனை வீட்டுக்கு வர சொல்றாரு. கந்தனும் கண்ணப்பனோட வீட்டுக்கு வர்றாரு. வணக்கம் ஐயா, என்னை அழைத்தீர்களா? ஆமா கந்தா, நீ என்ன செய்யறனா, இன்று இரவு மட்டும் என்னுடைய வயக்காட்டுக்கு காவலுக்கு போயிட்டு வந்துரு. நாளைக்கு வேலையாட்களை கூட்டிட்டு போய் நான் அறுவடை பண்ணிக்கிறேன். நெல் கதிர் ரொம்ப வளர்ந்துடுச்சு, நானும் கவனிக்கல. இப்படியா? அன்னைக்கு இரவு முடியுது. மறுநாள் காலையில டீ கடையில கண்ணனும் அவருடைய வேலையாலும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப கந்த திரும்பவும் வந்துட்டு இருந்தாரு. என்னடா கந்தா, இரவு காவலுக்கு போயிட்டு வந்துட்டியா? வீட்டுக்கு வந்து கூலியை வாங்கிக்க. நான் கூலி ஆட்களை கூட்டிட்டு போய் அறுவடை பண்ணுகிறேன். ஐயா, நான் இரவு காவலுக்கு போனேன். ஆனால் வயக்காட்டுக்கு செல்லும் வழியில் ஒரு பெண்ணின் சிரிப்பு குரலும் அலறல் குரலும் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. தனியா யாருமே இல்லாமல் நான் பயந்து ஓடி வந்து விட்டேன். அநேகமாக அந்த காட்டுக்குள்ள இருக்க கோயிலுக்கு முன்பாக எத்தனை முறை நான் இரவு காவலுக்கு போயிருக்கியா? ஆனால் இதற்கு முன்பாக அந்த குரலை கேட்டதே இல்லை. ஒரு ஆவி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. இனிமேல் யாரும் இரவு காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு ஊர் மக்களுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு சொல்லிருங்க. என்ன கந்த சொல்ற? காட்டுக்குள்ள ஆவி சுத்திக்கிட்டு இருக்கா? இவ்வளவு நாள் இல்லாம இப்ப மட்டும் எப்படி ஆவி? அதுவும் நம்ம கோயிலுக்கு முன்னாடி வரும். சரி, இருந்தாலும் நான் ஊர் மக்களுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி சொல்லிடுறேன். ஐயா, நான் சென்று ஊர் மக்களை ஊருக்கு நடுவுல இருக்கிற ஆலமரத்துக்கு வர சொல்லிட்டு வரேன். உங்களை எல்லாம் ஊர் தலைவர் எதற்காக இங்க வர சொல்லி இருக்காங்கன்னா, இனிமேல் காட்டுக்குள்ள தனியா யாரும் போகக்கூடாது. அதாவது நேற்று இரவு கந்தனை என்னுடைய வயக்காட்டுக்கு காவலுக்கு போக சொல்லியிருந்தேன். ஆனால் கந்தன் காட்டுக்குள்ள போறப்ப ஒரு பெண்ணின் அழுகுரலும் சிரிப்பு குரலும் கேட்டதா சொல்லியிருக்கான். அதனால இனிமேல் யாரும் காட்டுக்குள்ள தனியா போகக்கூடாது. கோயில் திருவிழா அப்ப நம்ம எல்லா பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ள இருக்கிற நம்ம கோயிலுக்கு போகலாம். எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்க. நான் வெளியூர்ல இருக்கிற பேய் ஓடுறவங்களை வர சொல்லியிருக்கேன். அதுவரையோ யாரும் காட்டுக்குள்ள போகாம இருங்க. என்ன தலைவரே சொல்றீங்க? நம்ம காட்டுக்குள்ள எப்படி பேய் வந்திருக்கும்? அதுவும் நம்ம ஊர்ல அப்படி யாருமே இறந்து போகலையே. ஒருவேளை பக்கத்து ஊர்ல இருந்து ஆவி நம்ம காட்டுக்குள்ள வந்திருக்குமா? தலைவரே, ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் ஒரு பெண்ணோட உடல் காட்டுக்குள்ள கிடைச்சதா பக்கத்து ஊர்ல பேசிட்டே இருந்தாங்க. ஒருவேளை அந்த பெண்ணோட ஆவிதான் நம்ம காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கோ? அப்படி கூட இருக்கலாம்டா. இருந்தாலும் நம்ம எல்லா பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மறந்து கூட யாரும் காட்டுக்குள்ள போகக்கூடாது. குறிப்பா கோயிலுக்குள்ள போகவே கூடாது. என்னங்க, யாரும் இரவு வெளியே வரக்கூடாது, காட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது என்று சொல்றாங்க. ஒருவேளை மாறி அண்ணா சொன்ன மாதிரி அந்த பக்கத்து ஊரு பொண்ணுதான் இறந்து நம்ம காட்டுக்குள்ள ஆவியா வராங்களோ? ஒண்ணுமே புரியலையே. ஊருக்குள்ள தலைவரே இரவு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் உங்க அண்ணனோட மகன் வெளியூர்ல இருந்து விடுமுறைக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதா காலையில சொல்லி இருந்தீங்களே, அவன் இப்ப கிளம்பி வந்துட்டு இருப்பானோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதே சமயம் காளியப்பனோட அண்ணன் மகன் ராஜு மோட்டார் பைக்கில் வெளியூர்ல இருந்து கருங்காட்டுக்கு இரவு போயிட்டு இருந்தான். என்ன இது? சித்தப்பா வீட்டுக்கு யாரிட்டமாவது வழி கேட்கலாம் என்றால் யாருமே இந்த ஊர்ல இல்லையே. இப்ப நான் எப்படி என் சித்தப்பா வீட்டுக்கு போவது? சரி, கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். ஒருவேளை இந்த வீடாதான் இருக்கும். தட்டி பார்ப்போம். சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா. வணக்கம் சித்தி, எப்படி இருக்கீங்க? உங்க வீடு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருச்சு. என்ன இந்த ஊர்ல ஒரு ஈ காக்காவை கூட காணும். மணி 7 தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் எல்லா பேரும் தூங்கிட்டாங்க. என்ன ஊர் சித்தி இது? இந்த ஊர் அப்படித்தான் 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. வர்ற வழியில உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லப்பா. அது சரி, நீ சாப்பிட்டியா? வீட்ல எல்லா பேரும் எப்படி இருக்காங்கப்பா? உன் தங்கச்சி ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போறாளா? இவள் ஒருத்தி அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கான். வா, சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் ஓய்வெடுக்க காலை எந்திரிச்சு மத்தத பேசிக்கலாம். இல்ல சித்தப்பா, நான் வர்ற வழியில சாப்பிட்டு தான் வரேன். வாங்க தூங்குவோம். இப்படி 3 பேரும் தூங்க போறாங்க. ஆனா ராஜு மட்டும் தூக்கம் வராமல் கண்ணை முழிச்சு படுத்து கிடந்தான். அப்பொழுது வீட்டிற்கு வெளியே ஒரு சத்தம் ஒன்று கேட்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு ராஜு மெல்ல ஜன்னல் ஓரமாக செல்கிறான். வீட்டிற்கு வெளியே ஒரு பெண்ணின் ஆவி காற்றில் மிதந்தவாறு சென்று கொண்டிருந்தது. இதை பார்த்த ராஜுவும் அதை பின்பற்றி சென்றான். அந்த ஆவி காட்டுக்குள் இருக்கும் கோயிலுக்கு சென்று மாயமானது. யாரது காற்றில் மிதந்தவாறு சென்று கொண்டிருந்தாங்க? திடீரென மாயமாயிட்டாங்க. இப்ப அவங்க எங்கேன் போய் தேட? நான் வீட்டிலிருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போறது? யார் நீ? எதற்கு இந்த காட்டிற்குள் தனியாக வந்திருக்கிறாய்? நீங்க யாரு? ஏன் இந்த காட்டுக்குள்ள இருக்கீங்க? உங்களை பார்த்துக்கிட்டே என்னையே மறந்து இங்கு வந்துட்டேன். உங்களுக்கு என்ன ஆச்சு?
என்ன பார்த்த உடனே ஏன் பயமுறுத்தாமல் ரொம்பவே சாதுவா இருக்கீங்க? என்னுடைய பெயர் சாமுண்டீஸ்வரி. அமாவாசை இரவு காளீஸ்வரி கோயிலுக்கு பூஜை செய்ய தனியாக பக்கத்து கிராமத்திலிருந்து காட்டுக்குள்ளே வந்தேன். நான் கோயிலுக்கு போன பிறகு கோவிலில் இருந்து இந்த ஊர் தலைவரும் அவருடைய வேலைக்காரரும் அம்மன் நகையை திருடி கொண்டிருந்தாங்க. தலைவரே, ஊர் மக்கள் எல்லா பேரும் உங்களை நம்பித்தான் இந்த கோவில் பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்களே இந்த கோவில் இருந்த நகையை திருடிட்டு இருக்கீங்களே. நான் இப்பவே ஊர் மக்களிடம் போய் சொல்ல போகிறேன். இல்ல, இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாத. வேணும், நான் உனக்கும் கொஞ்சம் பங்கு தருகிறேன். அதை வைத்து வாழ்க்கையில ஏதாவது முன்னுக்கு வர வழிய பாத்துக்க. இதையும் மீறி நீ சொன்னேனா உன்னை சும்மா விடவே மாட்டோம். தலைவரே, இவகிட்ட என்ன பேச்சு? இவளை கொன்று பக்கத்துல இருக்க புதருக்குள் தூக்கி போட்டுருவோம். நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. இப்படி ஊர் தலைவரும் அவருடைய வேலைக்காரரும் சாமுண்டீஸ்வரி கொல்றதுக்கு துரத்திட்டு ஓடுறாங்க. ஐயா, என்னை விட்டுடுங்க. நான் இதை யாரிடம் போய் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் தயவு கூறுங்கள் ஐயா. இதுதான் விஷயமா? கோயில் நகையை திருடிட்டு ஊர்ல தலைவரா அவங்க சுத்திட்டு இருக்காங்களா? நான் அவங்கிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன், ஆனால் அவர்கள் கேட்கவே இல்லை. அவர்கள் செய்த தவறினால் நான் இறந்து ஆவியாக சுற்றுகிறேன். நான் இதை கூறுவதற்காகத்தான் ஊருக்குள் அலைந்து திரிகிறேன். ஆனால் இரவு தொடங்குவதற்கு பிறகு யாரும் வெளியில் வருவதே இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? கவலைப்படாதீர்கள், நான் ஊர் மக்களிடம் போய் கூறுகிறேன். உங்களுக்கான நியாயத்தை நான் வாங்கி தருகிறேன். சித்தப்பா, உங்க ஊர்ல அலையும் ஆவியின் கதையை இப்போதுதான் கேள்விப்பட்டேன். உங்கள் ஊரில் உள்ள தலைவர்தான் ஒரு பெண்ணை கொன்று கோயில் நகையை திருடி நல்லவர் வேடம் போட்டு இந்த ஊரில் வலம் வருகிறார். அவர் நல்லவர் அல்ல. ஊர் மக்களே கேட்டுக்கோங்க. நம்ம தலைவர்தான் கோயில் நகையே திருடி ஒரு பெண்ணை கொன்று காட்டுக்குள் ஆவியா அலைய விட்டிருக்கிறாரு. இவர் நல்லவர் அல்ல. எதனாலதான் கோயிலுக்குள்ள யாரும் போகக்கூடாது என்று எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாரு. ஆமா, சித்தப்பா சொல்றது உண்மைதான். எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டுதான் இந்த ஒரு கேவலமான காரியத்தை நான் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அந்த பெண்ணை கொன்றதுக்கு என்ன தண்டனையோ நாங்க ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லா பேரும் சேர்ந்து சாமுண்டீஸ்வரிக்கு சில பூஜைகள் நடத்தி அவளோட ஆத்மா சாந்தி அடைய வச்சாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.